வணக்கம் நண்பர்களே. பல தடவை ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்னால சொல்கிறேன். அடுத்த தடவை நீங்கள் டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா 30 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏர்போர்ட் ரிப்போர்ட் பண்ணாலே உங்களால் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஜி யாத்ரானா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட்டில் செல்ஃப் பேக்கேஜ் ட்ராப் மிஷின் இருக்குது, அதை பற்றி நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏர்போர்ட்டில் மொத்தம் 4 செக் பாயிண்ட் இருக்குது. என்ட்ரி கேட், செக்இன் கவுண்டர், செக்யூரிட்டி செக், போர்டிங் கேட். இந்த 4 இடத்துலையும் தான் பேசஞ்சருக்கு அதிகமான டைம் எடுக்கும். ஏன்னா இந்த 4 செக் பாயிண்ட்லையுமே பேசஞ்சருடைய ஐடென்டிஃபிகேஷன் செக் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் சென்ட் பண்ணுவாங்க. உதாரணமாக நீங்கள் டிபார்ச்சர் கேட் எடுத்துட்டீங்கன்னா சிஎஸ்எஃப் இருப்பார். சிஎஸ்எஃப் என்ன பண்ணுவாருன்னா, உங்களோட டிக்கெட் காப்பி, உங்களுடைய ஐடி ப்ரூஃப், அதாவது கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபை வெரிஃபை பண்ணி நீங்கள் தான் பேசஞ்சர்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணதுக்கப்புறம் தான் ஏர்போர்ட்டில் போகிறதுக்காக அனுமதிப்பாங்க. இந்த ப்ராசஸுக்கு மினிமம் 30-40 செகண்ட் ஆகும் ஒரு பேசஞ்சருக்கு. இதனால தான் அங்கே வந்து லாங் கியூ நிற்குது. அந்த லாங் கியூவில் நின்று நீங்கள் கிளியர் பண்ணிட்டு ஏர்போர்ட்டில் போகணும். இந்த ப்ராசஸ் டிபார்ச்சர் கேட்டில் மட்டும் கிடையாது, மீதி இருக்கிற 3 செக் பாயிண்ட்லையும் இதே ப்ராசஸ் தான் இருக்கும். அதனால தான் லாங் கியூ நிற்குது, உங்களுக்கு அதிகமான டைம் எடுக்குது. இதை பைபாஸ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. அதற்கு பேர் தான் டிஜி யாத்ரா. டிஜி யாத்ராவுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு பேசஞ்சரை செக் பண்ணுறதுக்கு 30-40 செகண்ட் எடுத்துச்சுன்னா, நீங்கள் டிஜி யாத்ரா யூஸ் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் 1-2 செகண்டில் உங்களை வெரிஃபை பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டில் போகிறதுக்காக அனுமதிக்கும். இந்த ரீசனால தான் ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட் பண்ணாலே டொமஸ்டிக் ஃப்ளைட்டை உங்களால் ரீச் பண்ண முடியும். டிஜி யாத்ரான்றது ஃப்ரீ ஆப், சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஆதார் நம்பர் கூட நீங்கள் லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணிவிட்டு அந்த டிஜி யாத்ரா மூலிமா உங்களுடைய ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபோட்டோயும் வெரிஃபை பண்ணிவிடும். வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்ககிட்ட இருக்கிற வெப் செக்இன் போர்டிங் பாஸை அதை ஸ்கேன் பண்ணணும். வெப் செக்இன் போர்டிங் பாஸ்ன்றது நீங்கள் உங்களோட ஃப்ளைட்டுக்கு 48 மணி நேரத்தில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் வெப் செக்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு பிடிஎஃப் ஃபார்மில் உங்களுக்கு வெப் செக்இன் போர்டிங் பாஸ் அனுப்புவாங்க. அந்த போர்டிங் பாஸை நீங்கள் டிஜி யாத்ரா மூலிமா நீங்கள் ஸ்கேன் பண்ணலாம், அப்படியே அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய போர்டிங் பாஸ்ல இருக்கிற டீடைல்ஸும் இந்த ஆதாரில் இருக்கிற டீடைல்ஸும் அதுவே வெரிஃபை பண்ணிடும். உதாரணமா என்னுடைய போர்டிங் பாஸ்ல பாத்தீங்கன்னா இனியனார் அப்படி இருக்குன்னா, என்னுடைய ஆதார் கார்டில் இனியனான்னு இருக்கும். அப்படி வெரிஃபை பண்ணிட்டு நான் தான் அந்த பேசன் சொல்லிட்டு என்ஷூர் பண்ணிடும். அடுத்தது வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இந்த டிஜி யாத்ரா ஒரு QR கோட் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். அதை நீங்கள் ஃபோனில் நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தது ஏர்போர்ட் வந்ததுக்கப்புறம் என்ட்ரி கேட்டில் டிஜி யாத்ரா யூஸ் பண்ணுறதுக்காகவே தனி என்ட்ரி இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா அங்கே 10-15 பேர் உங்களுக்கு நார்மல் லைனில் நிற்பாங்க. நீங்கள் அந்த லைனில் போகாமல் டிஜி யாத்ரா என்ட்ரியில் நீங்கள் போனீங்கன்னா அந்த QR கோடை நீங்கள் வைக்கணும். ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கேமரா உங்கள் ஃபேஸை உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு கேட் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஏர்போர்ட் உள்ள நீங்கள் போயிடலாம். இதே போல் தான் செக்யூரிட்டி செக்கில் நீங்கள் பண்ணணும். இதே போல் தான் போர்டிங் கேட்டில் நீங்கள் பண்ணணும். அங்க இருக்கிற கியூ நீங்க பைபாஸ் பண்ணிட்டு டைரக்டா நீங்க ஏர்போர்ட், அதாவது நீங்க ஃளைட் உள்ள நீங்க போயிடலாம். இதனால நீங்க மேக்ஸிமம் ஏர்போர்ட்டுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க ரிப்போர்ட் பண்ணாலே நீங்க டொமஸ்டிக் ஃளைட் நீங்க டிராவல் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நீங்க செக்இன் கவுண்டர் ரிப்போர்ட் பண்ண தேவையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட செக்இன் லக்கேஜ் இல்லைன்னா நீங்க செக்இன் கவுண்டர் ரிப்போர்ட் பண்ண தேவையில்ல. ஏன்னா நீங்க வெப் செக்இன் பண்ண போர்டிங் பாஸை டிஜி யாத்ரால அப்லோட் பண்ணிருப்பீங்க, அதுமே உங்களுக்கு போதுமானது. ஒருவேளை உங்ககிட்ட செக்இன் லக்கேஜ் இருந்தா மட்டும் நீங்க ஏர்லைன்ஸ் உடைய செக்இன் கவுண்டருக்கு நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். ஆனா அதுக்கும் ஏர்போர்ட்ல ஒரு வழி பண்ணியிருக்காங்க. என்னன்னா செல்ஃப் பேக்கேஜ் டிராப் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏர்போர்ட்ல இருக்கு. இந்த செல்ஃப் பேக்கேஜ் டிராப் மிஷின் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க டைரக்டா அந்த செல்ஃப் பேக்கேஜ் டிராப் மிஷின்ல உங்களுடைய செக்இன் லக்கேஜ் வச்சீங்கன்னா அந்த சிஸ்டமே உங்களுக்கு டேக் ஜென்ரேட் ஆகும். அந்த டேகை உங்களுடைய பேக்ல போட்டு நீங்க சென்ட் பண்ணிடலாம். உங்களுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன்ல உங்க பேக்கை நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இதை நீங்களே செக்இன் பண்றது ஏர்லைன்ஸ் உடைய செக்இன் கவுண்டருக்கு ரிப்போர்ட் பண்ண தேவையில்ல. ஈவன் தோ உங்களுக்கு செக்இன் லக்கேஜ் இருந்தாலும் நீங்க ஏர்போர்ட்டுக்கு ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க ரிப்போர்ட் பண்ணாலே இந்த ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணும்போது நீங்க ஈஸியா நீங்க ஃளைட்டை டிராவல் பண்ண முடியும். ரீசெண்டா நான் சென்னை, பெங்களூர், கொச்சின் ஏர்போர்ட் டிராவல் பண்ணேன். சென்னையில மட்டும்தான் நீங்க அந்த QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணணும். பெங்களூர்லயும் கொச்சின்ல அப்படி கிடையாது. நீங்க டிஜி யாத்ரா ரெஜிஸ்டர் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க போன் பாக்கெட்ல கூட வச்சுக்கலாம். நீங்க அந்த டிஜி யாத்ரா கேட்ல போய் என்ட்ரி பண்ணி நின்னாலே அந்த உங்களுடைய ஃபேஸை மட்டும் அதை ஸ்கேன் பண்ணிட்டு உங்களுக்கு கேட் திறக்குது. நீங்க போர்டிங் பாஸை நீங்க கையில் எடுக்கணும் அவசியமே கிடையாது. நீங்க பாக்கெட்ல உங்க போன் வச்சுட்டு கூட நீங்க டைரக்டா நீங்க டிஜி யாத்ரா யூஸ் பண்ணலாம். ஆனா நிறைய பேசஞ்சருக்கு இந்த டீடைல்ஸ் தெரியாதனால அவங்க நார்மலான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃளைட் டிராவல் ரொம்ப ஈஸியா இருக்கணும், ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும்னா இது போல டிஜிட்டலான விஷயங்களை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஃளைட் டிராவல் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்து நீங்க ஃளைட் டிராவல் பண்ணும்போது இந்த டிஜி யாத்ரா யூஸ் பண்ணி பாருங்க. அதே போல செல்ஃப் பேக்கேஜ் டிராப் மிஷினை யூஸ் பண்ணி பாருங்க. ஃளைட் டிராவல் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா ஏர்போர்ட் உள்ள போனதுக்கு அப்புறம்
அதுக்கப்புறம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு போர்டிங் கேட் ஏரியாவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. உதாரணமாக லான்ச் இருக்குது, ஸ்பா இருக்குது, அதே போல் ஃபுட் கோர்ட் இருக்குது. நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் அடுத்த தடவை நீங்கள் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா டிஜியாத்ரா யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.